வணக்கம் நண்பர்களே, நம்ம இந்த வீடியோவில் எதை பற்றி பார்க்க போகிறோம்னாக்க மாமல்லபுரத்து கடற்கரை கோயில். சென்னையிலிருந்து 60 கிலோமீட்டர் தொலைவில் இருக்கக்கூடிய மாமல்லபுரம், அதாவது மகாபலிபுரம் கடற்கரை கோயிலை பற்றி தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். 2ஆம் நரசிம்மவர்மனால் அமைக்கப்பட்ட கோயில். கிபி 7ஆம் நூற்றாண்டுலேருந்து 8ஆம் நூற்றாண்டுக்குள்ளே அமைக்கப்பட்ட கோயில். இந்த கோயிலில் என்ன சிறப்பு பார்த்தீங்கன்னாக்க, கடல் மார்க்கமாக வந்த மார்க்கோ போலோ, அப்புறம் அதற்கு பின் வந்த ஐரோப்பிய வணிகர்கள், இவங்க எல்லாமே இந்த இடத்த என்ன சொல்லி அழைக்கிறாங்கன்னாக்க 7 அடுக்கு ஸ்தூபிகள் என்று அழைக்கிறாங்க. ஏன் இந்த பெயர் வந்தது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த மாமல்லபுரத்து கோயில் அப்படிங்கிறது ஒரு கோயில் கிடையாது, 7 கோயில்கள் மொத்தம் இருந்திருக்கு. அந்த 7 கோயில்கள் இருந்ததற்கான ஆதாரம் பார்த்தீங்கன்னாக்க 2004 சுனாமி வந்த பொழுது இடிபாடுகள் இந்த கரை ஒதுங்கியிருக்கு, இந்த கோயிலில் கரை ஒதுங்கியிருக்கு. அதை வச்சு பார்த்தீங்கன்னாக்க மொத்தம் 7 கோயில்கள் இந்த மாமல்லபுரத்துக்கு கடற்கரையை ஒட்டி அமைஞ்சிருந்ததாகவும், அதற்கு நாளடைவில் கடலுக்குள்ளே மூழ்கி போயிட்டதாகவும் கருதுகிறாங்க. இந்த கோயில்களில் என்ன சிறப்பு அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்க, இது கட்டுமான கோயில் என்று அழைக்கப்படுது. கட்டுமான கோயில் அப்படின்னாக்க, செதுக்கப்பட்ட கற்கள் இருக்கு இல்லைங்களா, அந்த செதுக்கப்பட்ட கற்களை ஒன்று மேலே ஒன்று வச்சு கட்டக்கூடிய ஸ்ட்ரக்சர் தான் கட்டுமான கோயில் அப்படின்னு சொல்கிறாங்க. இது போன்ற புராதன கோயில்களை பாதுகாக்க வேண்டிய கடமை அரசாங்கத்துக்கிட்டேயும் இருக்குது, நம்மளை மாதிரி சுற்றுலா பயணிகள்கிட்டேயும் இருக்குது. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுனாக்க லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், நிறை குறைகளை கமெண்ட் செக்ஷனில் தெரிவிங்க, உங்கள் நண்பர்கள் கிட்ட சொல்லி சப்ஸ்கிரைப் பண்ண வைங்க. நன்றி, வணக்கம்.